நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. பாலிவுட் இந்த பேர் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? ஆப்வியஸ்லி ஷாருக் கான், சல்மான் கான், ஆமிர் கான், ரித்திக் ரோஷன், சன்னி லியோன், ஐஸ்வர்யா ராய், கட்ரினா கைஃப் இப்படின்னு பார்க்கறதுக்கே வந்து பயங்கர கிளாமரஸா பயங்கர டாப் நாச்சா இருக்கிறவங்க. நம்ம எல்லாம் நினைச்சா கூட இந்த பாலிவுட்குள்ள போக முடியாதுங்கிறது நம்மளோட இமீடியட் தாட்டா இருக்கும். கரெக்டா? இந்த கண்ட்ரியோட பெஸ்ட் லுக்கிங் செட் ஆஃப் பீப்புள், அதாவது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா பயங்கர மேக்கப்லாம் போட்டு இருக்கிறவங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். கரெக்டா? நம்ம எல்லாம் சாதாரண ஆட்கள் இதுக்குள்ள என்ட்ரி ஆக முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். 44 வருஷத்துக்கு முன்னாடி புதானா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு சின்ன குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு அவங்க அப்பா அம்மா நவாசுதீன் சித்திகி அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த பையன் வந்து வளர்றப்போ நானும் ஒரு நாள் ஹீரோ ஆவேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. உத்தரப்பிரதேஷ்ல புதானா கிராமத்துல இருக்கிறவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு பார்த்து சிரிக்கிறாங்க. டி அங்க பாரு, ஷாருக் கான், சல்மான் கான் எல்லாம் எப்படி இருக்காங்க, நீ பாக்குறதுக்கு எப்படி இருக்க? நோஞ்சா மாதிரி இருக்க, ஒல்லியா இருக்க, கருப்பா இருக்க, நீ வந்து ரொம்ப குட்டையா வேற இருக்க. ஹாலிவுட் இந்த பாலிவுட்குள்ள எல்லாம் போறதுன்னா வந்து அதுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்கணும்டா, அதுக்குன்னு வேற ஒரு தோற்றம் இருக்கணும்டா. இங்க டேலண்ட் எல்லாம் பிரயோஜனம் கிடையாதுடா, லுக்ஸ் தான் மேட்டர் அப்படிங்கறத சொல்றாங்க. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 44 இயர்ஸ், 44 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நவாசுதீன் சித்திகி அப்படிங்கிற அதே நபர் ஹாலிவுட்ல இருக்கிற லயன் மாதிரி மூவிஸ்ல, ஆஸ்கர் நாமினேட் ஆன மூவிஸ்ல நடிக்கிறாங்க. பாலிவுட்ல அவங்களுக்குன்னு படத்தை போய் பாக்குறதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. பாலிவுட்ல இருக்கிற டேலண்டட் சூப்பர் ஸ்டார்ஸ்னு ஈஸியா நவாசுதீன் சித்திகியை சொல்லிடலாம். இதுக்கெல்லாம் மேல இப்ப ரீசெண்டா தமிழ்நாட்டுல வந்த பேட்ட அப்படிங்கிற சூப்பர் ஸ்டாரோட படத்துல மெயின் வில்லனா நடிச்சிருக்காங்க. எப்படி இந்த நவாசுதீன் சித்திகி பாக்குறதுக்கு பாலிவுட்ல இருக்கிற இந்த கிரீக் காட்ஸ் மாதிரி இருக்கிற இந்த பெரிய அழகெல்லாம் எதுவுமே இல்லாம முழுக்க முழுக்க டேலண்ட்டையும் தோல்வியையும் தாண்டி எப்படி நவாசுதீன் சித்திகி அப்படிங்கிறவங்க வாட்ச்மேனா வேலை பார்த்துட்டு இருந்த நவாசுதீன் சித்திகி வந்து எப்படி இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் படத்துல வில்லனா வந்து நடிக்கிற அளவுக்கு முன்னேறி இருக்காங்க அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் இந்த பேர்லாம் சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது வெளிநாட்டுல இருக்கிற மிகப்பெரிய ஆக்டர்ஸ் தானே யோசிப்போம். பட் அவங்களெல்லாம் விட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் நம்ம ஊருக்குள்ளே இருந்திருக்காங்க. அதை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். முயற்சி மட்டுமே ஒரு மனுஷனுக்கு கூட வந்து நிற்கும். அதை ஒரு சின்ன இன்டர்வியூல நவாசுதீன் சித்திகி கிட்ட கேட்டப்போ, நீங்க எப்படி இவ்வளவு தோல்விகளை தாண்டி முன்னாடி வந்தீங்க அப்படிங்கறத கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, தோல்வி என்னோட தோழன் அப்படிங்கறத சொன்னாங்க. தோல்வி மட்டுமே தோழனா இருந்திருக்கு, அதனால என்னால இவ்வளவு தூரம் முன்னேறி வர முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த நவாசுதீன் சித்திகியோட வாழ்க்கை பயணத்தை. இதை கேட்டு முடிக்கிறப்போ கண்டிப்பா நீங்களும் உங்களோட பேஷன் எதா இருக்கோ அதை முயற்சி மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா எவ்வளவு அவமானங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்களா இருந்தாலும் சரி, எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் சரி, கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்கிறது தெரிஞ்சுப்பீங்க. Now let's begin the story. So 1974ல உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற இந்த ஊர் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பா டெவலப்டு ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியால அப்படின்னு எடுத்து பார்த்தா கண்டிப்பா உத்தரப்பிரதேஷ் அந்த லிஸ்ட்ல வரவே வராது. கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற ஒரு ஸ்டேட் தான், அதாவது எக்கனாமிக்கலி சொல்றேன். சோ இந்த ஸ்டேட்ல இருக்கிற புதானா அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. புதானா அப்படிங்கிற அந்த கிராமம் 3 விஷயங்களுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கோதுமை. ஏன்னா கோதுமை அதிகமா பயிரிடுவாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுகர் கேன், அங்க அதிகமா கரும்பு பயிரிடுவாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கன். கேட்கறது கரெக்டா தான் கேட்டீங்க, கன்ஸ். துப்பாக்கிகளும் தோட்டாக்களும் அங்க ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்கு. தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இன்னமும் கிராமத்துல எல்லாம் வந்து சுட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஆமா, அங்க அப்படிதான் இருந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல இருந்து நம்மளால ரிலேட் பண்ண முடியாது. பட் அவ்வளவு ஒரு காட்டு மிராண்டி கூட்டம் வாழ்ந்துட்டு இருக்கிற புதானா அப்படிங்கிற இந்த ஊர்ல வந்து ஒரு ஃபேமிலி இருக்கு. சோ இந்த ஃபேமிலியில வந்து நவாசுதீன் சித்திகி வந்து தன்னோட 8 அண்ணன் தங்கச்சி கூட வந்து ஒரு பையனா பிறக்கிறாங்க. பிறக்கிறப்ப கூட முதல் பையனாவும் பிறக்கல, கடைசி பையனாவும் பிறக்கல, நடுவுல தான் பிறக்கிறாங்க. இப்படி பிறக்கிற இந்த பையனா இருந்துகிட்டு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அவங்க அப்பா அம்மா இருந்துகிட்டு பயத்தினால அந்த ஊரை விட்டு கிளம்பி போறாங்க. ஏன்னா இங்க வந்து கன் கலாச்சாரம்ங்கிறது அதிகமா இருக்குங்கிறதுனால அவங்க அப்பா அம்மா லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்க அங்கிருந்து எப்படியாவது இத்தனை குழந்தைங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவோட ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக குழந்தைங்களை கூப்பிட்டு இன்னொரு ஒரு ஊருக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களை படிக்கவும் வைக்கிறாங்க. படிக்கிறப்ப வந்து நவாசுதீன் சித்திகி வந்து சின்ன வயசுல இருந்து ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கிறவங்களா இருக்காங்க. அப்படி அவங்களுக்கு இருக்கிற கனவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்துகிட்டு இந்த மாதிரி நானும் ஒரு நாள் பாலிவுட் ஆக்டர் ஆவேன், நானும் ஒரு நாள் தியேட்டர்ல பெருசா பாப்பீங்க அப்படின்னு சொல்றப்போ கிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு உன்னை நீ முதல்ல பாடுற, நீ எல்லாம் ஆக்டரே ஆக முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு டைமும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து தன்னை பார்த்து அசிங்கப்படுத்துறப்ப ஒல்லியா இருக்க, உனக்கு என்ன மசிலும் கிடையாது, ஒன்னும் கிடையாது, இத்தனோண்டு பையனா இருக்க, நீ எப்படி ஆக்டர் ஆவாங்க, அது சல்மான் கான் எப்படி இருக்காங்க, ஆர்ம்ஸ் எப்படி இருக்கு, மசில்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்றப்போ தனக்குள்ள அவங்க பண்ணிக்கிட்ட ஒரே ஒரு ப்ராமிஸ், கண்டிப்பா இவங்களெல்லாம் டிஸ்ப்ரூவ் பண்றதுக்காகவே ஒரு நாள் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கறத தனக்குள்ளே ஒரு ப்ராமிஸா எடுத்துக்கிறாங்க. இப்படிதான் நவாசுதீன் சித்திகியோட யங் ஏஜ் அப்படிங்கிறது போகுது. லேட்டர் பீரியட்ல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சு முடிக்கிறாங்க. என்னதான் கனவுகள்லாம் இருந்தாலும் வாழ்க்கையில வந்து நம்ம படிச்சு முடிச்சோன்னு எல்லா அப்பா அம்மாவும் இருந்துக்கிட்டு முதல்ல ஒரு வேலையை பாடுறோம், அப்புறம் உனக்கு என்ன பிடிக்குதுங்கிறத தேடுன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? நவாசுதீன் சித்திகியோட வாழ்க்கையிலும் அதேதான். சோ நவாசுதீன் சித்திகி இருந்துகிட்டு ஒரு பிஎஸ்சி இன் கெமிஸ்ட்ரி படிச்சு முடிக்கிறாங்க, ஹரித்வார்ல படிச்சு முடிக்கிறாங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு வேலைக்கு போய் சேர்றாங்க. பட் அந்த வேலையில அவங்களால இருக்க முடியாம, யோசிச்சு பாருங்க, நம்ம எதை வேணாலும் பண்ணிடலாம்,
பிடிக்காத பொண்ணை கூட கல்யாணம் பண்ணிடலாம், பட் பிடிக்காத வேலையை பார்க்கறது ஒரு நரக வேதனை. அது பண்றவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். பிடிக்காத ஒரு வேலையில போய் டெய்லி காலையில் ஆஃபீஸ்ல உட்காருங்கிறது ஒரு நரக வேதனை. அது சீரியஸ் அனுபவிக்கிறவங்களால மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு நரக வேதனையில இருந்த நவாசுதீன் சித்திகி இருந்துகிட்டு அவங்க பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டு ஓடி போயிட்டாங்க. அவங்களால அங்க வேலை பார்க்க முடியல, ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அது எப்படி நான் பண்றதுன்னு தெரியாம அவங்க அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க. பட் ஓடி போன இந்த நவாசுதீன் சித்திகி ஒரு பிஎஸ்சி கிராட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிஎஸ்சி எல்லாம் படிச்சு முடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கடைசியில கிடைச்ச வேலை என்ன தெரியுமா? ஒரு வாட்ச்மேனா ஒரு இடத்துல வேலை கிடைக்குது. பசிக்கு வேற வழி இல்லாம எப்படியோ சாப்பிடணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக டெல்லியில அவங்க வாட்ச்மேனா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 வருஷம் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அங்க சைட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்து ரோட்ல நடக்கிற ஸ்ட்ரீட் பிளேஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். கரெக்டா இந்த ஸ்ட்ரீட்ல தான் வந்து நாடகங்கள் டிராமாக்கள் எல்லாம் போடுறவங்க எல்லாம் பார்த்து வியந்துட்டு இருக்காங்க. ஓ, இப்படி நம்ம நடிக்கணும் நடிக்கிறது எப்படிங்கறத வந்து பார்த்து வருஷ கணக்கா கத்துக்கிட்டே இருக்காங்க. நவாசுதீன் சித்திகி வந்து தான் வாட்ச்மேனா வேலை பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து வாட்ச்மேனா வேலை பார்த்துட்டு இருக்கப்போ 3 டைம் உட்காந்துட்டாங்களாம். அவங்க வந்து டியூட்டில இருக்கிறப்ப 3 டைம் உட்காந்துட்டாங்களாம். இதுல கடுப்பான அவங்க ஓனர் இருந்துகிட்டு, என்னடா 3 தடவை உட்கார, ஒரு டைம் சொல்லியிருக்காங்க, 2 டைம் சொல்லியிருக்காங்க, 3ஆவது தடவை உட்காந்துட்டான் அப்படின்னு பார்த்த உடனே வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்களாம். நவாசுதீன் சித்திகியோட வாழ்க்கையோட மிகப்பெரிய திருப்பமே இதுதான். ஏன்னா அவங்க அந்த வேலையை விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அடுத்து ஏதாவது ஒரு வேலை அப்படிங்கறது ஒரு தேடி போக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போதான் நவாசுதீன் சித்திகியோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க, டேய் உனக்கு ஆக்டிங் அப்படிங்கிறது உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ற, அப்போதான் நீ ப்ராப்பரா தான் செய்ய ஆரம்பி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நவாசுதீன் சித்திகி வேலையை விட்டு வாட்ச்மேனா வேலை பார்த்துட்டு இருந்த அந்த வேலையும் போனதுக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல போய் அவங்க சேர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆர்ட்ஸ் இதெல்லாம் சொல்லித்தர ஒரு ப்ராப்பரான ஸ்கூல்ல நடிக்கிறது எப்படின்னு போய் கத்துக்கிறதுக்கு போய் படிக்கிறாங்க. ஸோ டெல்லியில படிக்க ஆரம்பிக்கிற இந்த நவாசுதீன் சித்திகி வந்து அப்பவும் சாப்பாடுக்கு வழி இல்ல, செய்யறது அதாவது பே பண்றதுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் கிடையாது, எதுவும் இல்லங்கிறதுக்காக பார்ட் டைமா வேலை பாக்குறாங்க. தங்குறதுக்கு ஒரு இடம் இல்லங்கிறதுக்காக அவங்களோட சீனியர் ஒருத்தங்க கிட்டே போய், சார் எனக்கு கொஞ்சம் இடம் தரீங்களா தங்குறதுக்குன்னு கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, நீ சமையல்காரனா எனக்கு வேலை பார்த்தேன்னா நீ படுத்துக்கிறதுக்கு ஒரு இடம் என் வீட்டுல தரேன்னு இருக்காங்க. தான் லவ் ஃபார் பேஷன், அந்த ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படியாவது பண்ணிடணுங்கிறதுக்காக அதையும் ஏத்துக்கிட்டு ஒரு சமையல்காரனா அவங்க போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட ஊர்ல அவங்களுக்குன்னு பெருசா வந்து தோட்டங்கள்லாம் இருக்குது, அதாவது விவசாயம் பண்றதுக்கான வழி இருக்குது. ஆனா விவசாயம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல வேலையா இருந்தாலும் அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்களுக்கு எப்படி நடிகன் ஆகுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வீட்டுக்கு என்னைக்குனாலும் தப்பிச்சு போய் அவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிச்சிடலாம், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமையல்காரனா அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வேலையும் போய்கிட்டே இருந்திருக்கு. அவங்க அந்த இதுவும் ப்ராப்பரா வந்து ஆக்டிங் அப்படிங்கறத வந்து ப்ராப்பரா படிச்சு முடிக்கிறாங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க மும்பைக்கு வந்து வேலை தேடி வராங்க. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பாலிவுட், ஹிந்தி மூவிஸ் இது எல்லாமே வந்து நடக்கிறது மும்பைல தான். ஸோ மும்பைக்கு வேலை தேடி வராங்க. வேலை தேடி வந்தப்போ தான் நவாசுதீன் சித்திகிக்கு தெரியுது, பாலிவுட்குள்ள என்ட்ரு ஆகணும்னா நீங்க ஏதாவது ஒரு பெரிய ஆக்டரோட பையனா இருக்கணும், இல்ல பெரிய டைரக்டரோட பையனா இருக்கணும், இல்ல மிகப்பெரிய ப்ரொடியூசரா இருக்கணும். இந்த 3 வழிகள் மட்டும் தான் பாலிவுட்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் தாண்டி பாக்குறதுக்கு இது எல்லாமே இல்லைன்னா பாக்குறதுக்கு வந்து அப்படியே வந்து தேவதை மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் என்ட்ரு ஆக முடியும். இது எதுவுமே இல்லாம நவாசுதீன் சித்திகி இருந்துகிட்ட நடிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் உள்ளுக்குள்ள என்ட்ரு ஆக முடியாதுன்னு எல்லாருமே சொல்றாங்க. பட் நம்பிக்கை இழக்காம நவாசுதீன் சித்திகி ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ நவாசுதீன் சித்திகி வந்து கூட்டத்துல வந்து இந்த இது சொல்லுவாங்க, கூட்டத்துல ஆட்கள் நிக்கிறதுக்கு வந்து கூப்பிடுவாங்க. கரெக்டா படத்துல வந்து ஒரு பெரிய ஒரு சீன் இருக்குன்னா அந்த சீன்ல வந்து நிறைய பேர் சைட்ல நின்றுட்டு இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி சைடு ரோலுக்கு இல்ல வந்து ஃபில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சைட்ல வந்து நில்லுங்க, அந்த சும்மா வந்து ஆட்கள் படத்துல கூட்டம் இருக்கிற மாதிரி காமிக்கணும், இந்த மாதிரி ரோல்ஸ்க்கு வந்து நிக்க சொல்றாங்க. நவாசுதீன் சித்திகி பசியினாலையும் பட்டினியினாலையும் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வேணுங்கிறதுக்காக அவர் வழி இல்லாம இந்த மாதிரி ரோல்ஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நவாசுதீன் சித்திகியை கொஞ்சம் கொஞ்சமா ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சு சில டைரக்டர்ஸோட கண்ணுல வந்து விழுகிறாரு. அவர் ஐடென்டிஃபை பண்ண ஒரு முக்கியமான டைரக்டர் யாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, கேங்ஸ் ஆஃப் வாசேபூர் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்த அனுராக் கஷ்யப்போட கண்ணில் படுகிறாங்க. சோ அனுராக் கஷ்யப் இருந்துகிட்டு நவாசுதீன் சித்திகி ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க, இந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, அதை வெளியே கொண்டு வரணும்னு. பாலிவுட் இஸ் ஆல்சோ சேஞ்சிங் ஃபார் த குட், முயற்சிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அதே நேரத்தில் டைரக்டர்ஸும் புதுசா வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட காம்பினேஷன் புதுசா உருவாக ஆரம்பிக்குது. நவாசுதீன் சித்திகி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சைடு ரோல் ஆக்டர் இருந்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மெயின் ஆக்டரா மாற ஆரம்பிக்கிறாங்க. அப்பவும் ஆனா வேற வழி இல்ல, எப்படி தங்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட 4 பேர் சேர்ந்து ஒரு ரூம் ஷேர் பண்ணி தான் தங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி படங்கள்ல ரோல் கிடைச்சாலும் அதுல இருந்து காசு வர்றது கிடையாது. இருந்தாலும் எப்படியாவது நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டோம், நம்மளும் ஒரு ஹீரோ ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையோட நவாசுதீன் சித்திகி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லேட்டர் பீரியட்ல என்ன ஆகுதுன்னு பாக்குறீங்கன்னா, இவர் ஒரு பெரிய ஆக்டர் அப்படிங்கறத பாலிவுட்ல இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமீர் கானோட ப்ரொடக்ஷன்ஸ்ல நடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆமீர் கான் கூடவே நடிக்க ஆரம்பிக்கிறாரு. படம் வந்து வேற லெவலுக்கு ஓட ஆரம்பிக்குது. நவாசுதீன் சித்திகியோட ஆக்டிங்க பார்த்துட்டு ஹாலிவுட்ல இருக்கவங்க எல்லாம் வந்து இருந்துகிட்டு, நீங்க இனிமே எங்க கூட வந்து நடிக்க ஆரம்பிங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஹாலிவுட் ப்ராஜெக்ட்ஸ்லயும் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. சவுத் இந்தியால இருந்து இப்போ பேட்டை படத்துல நடிக்க ஆரம்பிக்கிறாரு. முழுசா இப்படி போக ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது சாதாரணமா இருந்தவர் திடீர்னு வேற லெவலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இன்னைக்கும் நவாசுதீன் சித்திகி அப்படிங்கிறவரு பிஆர் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எனக்குன்னு வந்து யாருமே வந்து பேசல மாட்டாங்க, எனக்குன்னு வர கால்ஸ் நான் தான் எடுப்பேன், எனக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கம் எல்லாம் கிடையாது. இன்னமும் நான் வந்து என்
ஃபேமிலி எல்லாம் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து இவ்வளவு பெரிய பணக்காரங்களாயிட்டாங்க, பெரிய பெரிய கார் இருக்குது, பயங்கரமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட அப்பா அம்மாவை வந்து இப்போ ரீசெண்டா நவாசுதீன் சித்திகி இருந்துகிட்டு புதனாவை விட்டு வாங்க, அந்த கிராமத்திலே இருக்காதீங்க, நான் இப்போ பெரிய ஆக்டர், மும்பைக்கு வாங்கன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்ல தங்க வச்சிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா வந்து சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்களா. டேய் என்னடா இந்த ஊர் வந்து சரியா இல்ல, பார்த்தா பில்டிங்கா இருக்கு, என்னாலும் நாங்க ஏழையா இருந்தாலும் அங்க இருக்கிற கிராமங்களே எங்களுக்கு போதும்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. நவாசுதீன் சித்திகியும் சொல்லியிருக்காங்க, நீ பெரிய ஆக்டர் இருந்திருக்கும், ஆனா அங்கதான் உனக்கு நிம்மதி இருக்குங்க, உனக்கு நிம்மதியா இருக்காது, அங்க திரும்பி வந்துரு அப்படின்னு இருக்காங்க. நவாசுதீன் சித்திகி இருந்துகிட்டு ஓகே உங்களோட வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கு, என் வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கு, நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நவாசுதீன் சித்திகி அப்படிங்கிறவங்க வந்து பாலிவுட்டோட ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் சூப்பர் ஸ்டார்ஸ். அச்சீவ் பண்ண முடியும்னு நினைச்சா அச்சீவ் பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நவாசுதீன் சித்திகின்னு சொல்லலாம். அவங்க கிட்ட கேட்டப்ப அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் இதுதான், தனக்குன்னு பெருசா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு நண்பன் தோல்வி மட்டும்தான். ஒவ்வொரு டைமும் தோக்குறப்பமே இருந்துகிட்டு நான் எப்படியாவது நம்ம சின்ன வயசுல பார்த்து சிரிச்சவங்கல இருந்து, ஒவ்வொரு ரோல்லையும் நான் ரிஜெக்ட் பண்ணவங்கல இருந்து, பாக்குறதுக்கு நான் கேவலமா இருக்கேன்னு சொன்னவங்கல இருந்து, ஒவ்வொருத்தங்க முன்னாடியே நான் மூஞ்சில நின்று நான் பெரிய ஆளுன்னு எடுத்து காமிக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் அச்சீவ் பண்ணேங்கிறத சொல்றாரு. ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இஸ் த கிரேட்டஸ்ட் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தோத்துறக்கூடாதுங்கிற ஒரு பயம் தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு தூண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தன் நம்மளை அடிக்கிறானோ அவ்வளவுக்கு எவ்வளவு நான் இவன் முன்னாடி வாழ்ந்து காமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வேகம் மட்டும் தான் நவாசுதீன் சித்திகி கிட்ட இருந்திருக்கு. அதை தான் இன்னைக்கு அச்சீவ் பண்ணியும் காமிச்சிருக்காரு. இவரோட வாழ்க்கை கதையை நம்ம பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரே ஒரு விஷயம் இதுதான், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தோல்வின்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, பிடிக்காத ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு உங்களோட பேஷனை நோக்கி ஓட ஆரம்பிங்க. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு அவமானங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு தோல்விகள் இருந்தாலும் சரி, உங்களோட பேஷன் மேல உங்களுக்கு உண்மையான நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதில் அச்சீவ் பண்ணுவீங்க. இன்னைக்கு நம்ம பாக்குற மிகப்பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் நவாசுதீன் சித்திகியை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமா மூவிஸ் அப்படிங்கறதுல வந்து நடிப்பு அப்படிங்கறத எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தோற்றம் மட்டும் முக்கியம் இல்லை அப்படிங்கிறது வந்து பாலிவுட்ல இருக்கிற ஆக்டர்ஸ்க்கே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. பேட்டா படத்தை வந்து நம்ம ஊர்ல 100 பேர் ரஜினிக்காக போய் பார்த்தாலும் அதுல 10 பேராவது நவாசுதீன் சித்திகிக்காக போய் பாக்குறவங்க இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, மொழியே புரியாத தமிழ்நாட்டுல வந்து அவர் நடிக்கிறாரு, அவரை பத்தி நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன், இதுதான் அவரோட சக்சஸ். இந்த மாதிரி நீங்களும் உங்க லைஃப்ல கண்டிப்பா சக்சீட் ஆவீங்க. அதுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் விடாமுயற்சி மட்டுமே. எவ்வளவு தோற்றாலும் தயவு செஞ்சு தோற்க மட்டும் அக்செப்ட் மட்டும் பண்ணிக்காதீங்க. கீப் ட்ரைங் அண்ட் டெஃபினெட்லி யூ வில் சக்சீட் அப்படிங்கிற ஒரு மெசேஜோட எனக்கு முடிச்சுக்கிறேன். ஸோ ஒரு நல்ல மோட்டிவேஷனல் ஸ்டோரி, ரியல் லைஃப் ஸ்டோரி, நடந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க உங்களோட பேஷன் எதை அச்சீவ் பண்ண போறீங்க, அதுக்காக எந்த அளவுக்கு போவீங்க, ஒரு வாட்ச்மேனா வேலை பார்க்குற அளவுக்கு நீங்க இறங்கி போவீங்களாங்கிறதுல உங்களுக்கு ப்ராமிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணீங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then, bye. மதன் கௌரி signing off here. Cheers. Have a great week ahead. ஒரு நல்ல மண்டே மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசியிருக்கேங்கிற திருப்தி எனக்கும் இருக்கு. நாளைக்கு உங்களை ஒரு வீடியோல வந்து பார்க்குறேன். Until then, bye. மதன் கௌரி signing off here. Cheers.